அழகா சொன்னாங்க. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தை, சொட்டு பூவை போல் பார்க்கும் பார்வை, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தை, சொட்டு பூவை போல் பார்க்கும் பார்வை, சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே பாடலாம் பாடலாம். சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள், சொல்லித்தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள், தங்க பாவை எங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை எங்கள் எங்கள் சொந்தங்கள், மத்தை மெத்தை மேல் எண்ணிக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் பாடலாம் பாடலாம். நீங்க கைதட்டினா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகும். பசங்க தும்புறோம், கம்பியில முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாம ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். அதான் கைதட்டல்னு சொல்றேன். நேற்று நான் ஈரோடுல இறங்கி வாண்டியாலும் நேர பெருந்தூர்ல போய் இறங்கிட்டேன். அப்புறம் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மன குழப்பத்துல தெரியும். ஒரு விழான்னா சிறப்பு. இன்னைக்கு பொங்கல் விழா. எங்க பகுதியில பொங்கல் விழால என்ன பண்ணுவோம்னா, வயதுல முதிர்ந்தவங்கள்ட்ட போய் காலில் விழுந்து நாங்க எல்லாம் கும்பிடுவோம். எங்க பகுதியில வயதுல முதிர்ந்தவங்கள்ட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம். எப்ப நம்ம அப்படி வாங்குவோம்? பிறந்த நாள் விழாவில் வாங்குவோம். இது மாதிரி பொங்கல் விழாவில் வாங்குவோம். தம்பி எல்லாம் பிறந்த நாள் விழா அன்னைக்கு அவன் பொண்டாட்டி காலில் வந்து கும்பிடுறான். ஏன் கேட்கிறேன்? ஊர்ல உள்ள கும்பிடுறது அவன் பொண்டாட்டி கும்பிட்டா அதான மரியாதை அப்படின்னு அவன் உடனே சூப்பு வச்சு குடிச்சிருக்கு. அதை குடிச்சுட்டு அவன் உட்காந்துருக்கான். அவன் வேணும்னே விழுந்து கும்பிடல, அப்போது இறங்குதான் பார்ப்போம் விழுந்து கும்பிட்டுருக்கான். அப்போது இறங்க. அப்படி வாழ்க்கையில எல்லாமே கலந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கு. அன்னைக்கெல்லாம் வயல்வெளி காலத்துல வாத்தியார் வர்றாருன்னா 4 பயலுக சேர்ந்து போனான்னா, வாத்தியார் வர்றாருன்னா பயலுக சந்தில வந்து ஓடணும். இப்ப 4 பயலுக சேர்ந்து வர்றாங்கன்னா வாத்தியார் சந்தில வந்து ஓடுறாரு. எவங்களே மாட்டக்கூடாதுன்னா எப்ப ஏன்றைய கூட்டுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் குடிக்கும், தண்ணி அடிக்கிறாள். குடிச்சாலும் சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்டை போட்டு ஓரமா போனாங்க. இப்ப ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு. இப்ப சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சா 2 ஆளுக்கு தலையில துண்டை போட்டு போக வேண்டியது இருக்கு. எவன் கண்ணிலே மாட்டிடக்கூடாதுன்னா எப்ப ஏன்றைய கூட்டுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. வாழ்க்கை அவ்வளவு மோசமா போய்க்கு. அந்த காலத்துல வயல்வெளி காலத்துல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு சிறப்பா இல்ல அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு அணி இல்லங்க. அன்னைக்கு என்னங்க வாழ்க்கை? இன்னைக்கு வாழ்றதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு ஜனரஞ்சகமா வாழ்றாங்க, எல்லாம் சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இளைஞர் மன்றம் ஆரம்பிக்கல, நற்பணி மன்றம் ஆரம்பிக்கல, இது மாதிரி சேர் போட்டு உட்காந்து இருந்திருப்பாங்க, இது மாதிரி பட்டிமன்றம் நடத்திருப்பாங்க, அப்படிலாம் இருந்திருக்காது. ஒரு சின்ன ஒரு அமைப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப மிகப்பெரிய அமைப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதில் வயல்வெளி காலம்தான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போகுது யாரு புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜியா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராகவே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு ஆம்பளை எழுப்பி லேடிஸ் பாட்டு போடுறேன்.
நீனு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. எல்லாரும் இன்னைக்கு பொங்கல் தானே வைப்போம், இவன் மட்டும் வீட்டுல போய் மாட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருக்கான். ஏன்னு கேட்டா நாளைக்கு நான் சென்னை போறேன், அதனால இன்னைக்கு மாடை குளிவாட்டி வச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறான். அது பேஸ்புக்ல போட்டு விட்டுருக்கான், மஞ்சு வீட்டு மாட்டு பொங்கல். அங்கே ஒருத்தன் கமாண்ட்ல போடுறான், எது மாடு எது மஞ்சு என்று ஒரே மாதிரி தெரியுது அப்படின்னு, மஞ்சோட மாடு அப்படின்னு போட்டுருக்காங்க. ரெண்டே கலந்து விட்டாங்க. அப்படி சிறப்பு பெற்றால் நம்மால் மஞ்சுநாதனை சாதாரணமா நினைக்காதீங்க, மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய ஜாம்பவான். மாடை பூரா கழுவாட்டி குழுவாட்டி எல்லாம் புட்டு வச்சு புண்ணூறு வச்சு எல்லாம் வச்சு மிச்சம் இருந்தது நெத்திலி மியூசிக்கு வந்து சேர்ந்துட்டான். சில்லறைனா எது வேணாலும் செய்வான் மாப்பிள்ளை, அவ்வளவு சிறப்பான ஆள். 2 மாடு வச்சிருக்கான், வாங்கி வச்சிருக்கான். ஒரு மாடு நீளமா இருக்கும், ஒரு மாடு சதுரமா இருக்க மாடு. 2 மாடு வாங்கி வச்சிருக்கான். அப்படி மாடெல்லாம் வச்சிருக்க முடியாது மஞ்சுநாதன். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். ஒன்னும் செய்யாது, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல, அதான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு வேறு யாத்திரை கல்யாணம் ஆயப்பாரு. அப்புறம் ஓரமா உட்கார அந்த டேங்கே பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது. தண்ணி ஏறுமா இறங்குமா, வாழ்க்கை அப்படி சிக்கல். அவருக்கு இணையும் துணைவாக பேசக்கூடியவர். பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல நடிச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவரும். அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியர். நல்ல கைதட்டலாம், இசை ஆசிரியர், மியூசிக் டீச்சர். இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற புள்ள இப்படி பிரதேசத்தனமா கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனி, ஒரு பங்காளிட்டு கம்பெனி, அதுல மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனிய நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு விசில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு புஷ்பா மேம்பாலத்தை வாங்கின்னு ஏறி 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்த அம்மா கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி சட்டெல்லாம் கழட்டி போட்டு தேனிக்கு போனவன் தான் இப்ப அங்க கம்மாயில குடிச்சு கொடுத்துறாங்கன்னா பாருங்க. அப்படி சென்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் படிது அம்மா அம்மாடி, கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்கும் அம்மா சம்மாடி, அவங்க சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு, இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானே எடுத்து வர்ற ஐபிசி வந்தா ஓஏபி வர போகுது. என்ன டை அடிக்கிற அவளுக்கு கருகருன்னு இருக்கு, மருதாணி படாத மப்பூட்ட கழட்டி அடி கிளீனா இருக்கும். இல்லை இல்லை, வாட்ஸ்அப் காலம்தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே ஏறக்குறைய 22 ஆண்டு காலமாக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு பிள்ளைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடிய, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, எங்களை எல்லாம் இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்கள். நீ எல்லாம் உருப்படவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் அறிமுகப்படுத்துறேன், சொப்பன சுந்தரி பாட்டை பாடுறாங்க. சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா, அது வந்து காரை யாரு வச்சிருக்கா, பெட்ரோல் யாரு புளிஞ்சி சிரிக்காது. அதான் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்வில் தோன்றி உலக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளி என்ற நிகழ்வில் தோன்றி மக்களை எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய, சின்ன திரையில நாடகத்திலே நடிகையாக நடித்துக் கொண்டு 2
குறும்படங்களிலும் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்போம். அடியாத்தாடி சரிதானா உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கும். அது புருஷன் மிலிட்ரிடா, துப்பாக்கி கொடுத்துருக்கான் ஓட்டனும் அதோட முடிஞ்சு போயிருவா கதை. அவ்வளவு சிறப்பு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளையராஜாவின் எதிரொலியாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, அவருடைய குருநாதர் மிகப்பெரிய ஜாம்பவான், பாசத்துக்குரிய அருமை குருநாதர் திரிவேங்கடம் அவர்களுடைய அருளை பெற்று வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்கார். நல்ல ஒரு கைதட்டு. நம்மளுக்கு கீபோர்டு பேட் இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே ரிதம் பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் எடுக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு. கைதட்டல் உங்கள்கிட்ட எப்படி வருதுன்னு பாருங்க.
நல்ல ஒரு கைது. திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியத 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தா மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும். நாங்க பேசுறது பாடுறது உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ. ஆடியோ பேர் என்னையா? உதயம் ஆடியோ. நல்லா இருக்கியா, அருமையா இருக்கியா, அப்படிதாயா இருக்கு. நேத்து ஒருத்தனை கூட கொண்டாயா சவுண்ட் ஏத்தியா அப்படிங்கிறேன். இருங்க மன்னன் அவங்க ஆளு விட்டுதான் வரட்டும் அப்படின்னு யாயான்னு கேட்டு 2 சொட்டு விட்டாதான் திரும்ப முடியும். பழசு காந்தி காலத்துல போட்டது. இப்ப அவர் போயிட்டாரு, உனக்கு போறேன், நீ எப்ப போக அப்படின்னு கேட்கிறான். அப்படிலாம் இல்லாம நல்லா நிறைவா இருக்காங்க. எங்களை வீடியோவில் படமெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மாப்பிள்ளை உள்ளி கிருஷ்ணன் அவர்களே. உள்ளி கிருஷ்ணன், உள்ளினா சின்ன வெங்காயம், உள்ளி கிருஷ்ணன். பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இப்பொழுது முதல் பாகத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படியே வச்சிரு, எனக்கு ஒண்ணும் செய்யாது, அப்படியே இருக்கு.